கூத்தானூர் இம்தியாஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு, ஷாம் நாட்டின் அழிவு முழு உம்மத்தின் அழிவு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு ஒரு ஹதீஸை போட்டு, அது வந்து திருமதி 2192 போட்டு, மேலே உள்ள ஹதீஸின் தரம் என்ன, இப்போது இப்படி திருமதி ஹதீஸ் பரவுகிறது, இது சஹீஹான ஹதீஸ் இல்லை என்று நினைக்க வேண்டி உள்ளது, விளக்கம் தரவும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறபடி திருமதியில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஹதீஸ் வருது. எப்படி வருது? இதா ஃபசத அஹ்லு ஷாமி, சிரியாவாசிகள் நாசமாகிவிட்டால், சீர்கெட்டு விட்டால், பல ஹைரஃபீக்கும், உங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை, அவங்க நாசமாக போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையே கிடையாது. லா தஸாலு தாயிஃபத்தும் என் உம்மத்தி மன்சூரின, என் உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் உதவி செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், அவர்களை சதி செய்ய நினைக்கிற யாராலும் அவங்களுக்கு எந்த தொல்லையும் தர முடியாது, ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா தகுமஸா, கியாம நாள் வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். 2 அம்சம் அந்த ஹதீஸில் இருக்குது. நீங்கள் சொல்கிறது பாதி ஹதீஸை சொல்கிறீங்க, அந்த ஹதீஸில் 2 செய்தி இருக்குது. ஒன்று, ஷாமுக்கு அழிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இனிமேல் நன்மையே கிடையாதுன்னு ஒன்று. ஒரு கூட்டத்தார் எப்பவுமே என்ன செய்வாங்க, சத்தியத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வால் உதவி செய்யப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, மன்சூரின, இறைவனால் உதவி செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள், கியாம நாள் வரைக்கும் அவங்க கை ஓங்கி இருக்கும் என்கிற ஒரு கருத்தில் இந்த ஹதீஸ் திருமதியில் வருதா. அப்போ திருமதியில் வரக்கூடியதுனால நீங்கள் சனது சரியாக இருக்குமா அப்படின்லாம் பார்க்க வேணும்னு அடுத்தில் கேட்குறீங்க. ஆனால் திருமதியில் மாத்திரம் இல்லாமல் இந்த ஹதீஸ் வந்து அஹ்மதில் இருக்கிறது, தபரானியுடைய கபீரில் இருக்கிறது, முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது. இந்த நூல்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்போ இதில் இவ்வளோ நூலில் வந்திருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இது சரியானதான்னு கேட்குறீங்க. இது சரியானது தான், அறிவிப்பாளர்களில் என்ன இல்லை, குறை இல்லை. ஆனால் கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது சரியானது இல்லைன்னு முன்னாடி விளக்கிட்டோம். சனது மட்டும் பார்த்தா பத்தாது, கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எந்த ஒரு உண்மையும் பிரதிபலிக்கலை. ஷாமுக்கு கேடு வந்தால் சமுதாயத்துக்கே கேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஷாமுக்கு வந்து இருக்கிற முஸ்லீம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த குழப்பங்களும் சண்டையும் முஸ்லீம்களுக்குள்ளே வெட்டி கொள்வதும் பிறரார் எல்லாம் வந்து ஷாமில் தான் அதிகமாக நடந்திருக்கு. அது அந்த ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் ஷாமுக்குன்னு துவா செஞ்சாங்கன்னு வரதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஷாமில் தான் எல்லா விதமான கோளாறு குழப்பங்கள்லாம் இருக்கிறது. இப்போ கூட என்னது, ஷாமுடைய நிலைமை என்ன, ஷாமுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷியாவுடைய ஆட்சி தான் இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷியாவுடைய கையில் தான் பஷார் அல் அசத்துங்கிற ஒரு தலைமையில் தான் ஆட்சி இருந்தது. அந்த ஷியா ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ அடக்குமுறைகளும் சித்திரவதைகளும் சிறை கூடங்களில் கஷ்டப்படுத்துவதுமாக நடந்து கொண்டே இருந்தது. அது வந்து இஸ்லாத்துக்கு ஒரு அளவுகோலாக இருந்தது கிடையாது. இப்போ நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டான், இப்போ அவரை விரட்டி விட்டுட்டு நினச்சிட்டாங்க, ஒரு கிளர்ச்சி படை வந்து பிடிச்சிக்கிட்டாங்களா, பிடிச்சிக்கிட்ட பிறகு இப்போ அவங்க 3 கூட்டமாக இருந்து ஒருத்தனை கொடுத்து அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அப்போ இதில் வந்து எடுத்துக்கொண்டு சாமை ஒரு அளவுகோலாக வைக்கிற அளவுக்கு உள்ள விஷயமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்ன்றது, எவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான், அவன் ஒருக்கா இருக்கிறான், இவன் ஒருக்கா இருக்கிறான், இவனுக்கு முன்னாடி அவன் இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி இவன் இருக்கிறான்னு சொல்லி பலருடைய கைகளில் அது என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து அந்த அலி ரலியல்லாஹு காலத்தில் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஷாமில் தான் மாவியா இருக்கிறார். அலி இருக்கிறது வந்து கூஃபாவில் வந்துட்டார். அவருக்கு எதிராக இருந்தது மாவியாவுடைய ஆட்சிக்கு தலைநகரம் இருந்தால் தமாஸ்கஸ் தான், திமிஷ்குங்கிறோம்ல, திமிஷ்கு தான் சிரியாவுடைய தலைநகரம். அப்போ டமாஸ்கஸில் தான் அவர் இருந்து கொண்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ இதை வச்சுக்கிட்டு ஷாமில் அவங்களுக்காக கூட சில ஹதீஸெல்லாம் உண்டாக்குவாங்க. ஷாமுக்கு வந்தால் எல்லா உலகத்துக்கே அழிவு வந்துருங்கிற மாதிரி கூட உண்டாக்கியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் கையிலையும் ஆட்சி இருந்துச்சு, எதிரானவர்கிட்டையும் இருந்துச்சு, மாறி மாறி வரலாறுல வந்து நல்லவன் கெட்டவன் பலருடைய கைகளில் அதிகம் மாறி போன ஒரு பகுதியாக இது இருக்கிறது, அந்த ஷாம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷார் கையில் இருந்துச்சு. இப்படி பல நிலைகளில் உலகம் பூரா அடைஞ்ச மாதிரி அந்த நாடு அடைஞ்சிருக்கிறது. அதனால் ஷாம் அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய சிறப்பை சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பொய்யான ஹதீஸுகளாக இருக்கிறது. அப்போ இந்த ஷாமை பொறுத்த வரைக்கும் ஷாம் அழிந்தால் உலகமே அழிஞ்சு விடுங்கிற மாதிரி வரக்கூடியதெல்லாம் உண்மைக்கு மாறானதாக இருக்கிறது. அதில் பலவிதமான ஒரு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அதிக குழப்பமுள்ள ஒரு நாடாக ஷாம் தான் இருக்கிறது. அதிகமான குழப்பம் ஈராக்கில் கொஞ்சம் இருக்குது. அதை தாண்டி அதிகமாக ஆயுததாரிகள்னு ஒரு 4-5 ஆயுததாரிகள் இருந்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இது ஏன் இதுன்னு சொல்லி இஸ்ரேல் பக்கம் ஒரு பக்கம் ஆக்கிரமிச்சு உள்ளே போயிட்டே இருக்கிறான். அமெரிக்காவுடைய படம் ஒன்று, கூலிப்படம் ஒன்று இருக்கிறது. ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லி அவன் ஒரு இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கள்ள கூட்டணி படையும் இருந்து கொண்டிருக்கிறது.
இவ்வளோ பேருக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் நல்லவருடைய கை ஓங்குனதாகலாம் பார்க்க முடியலை. அதனால் இதை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்துக்கணும்.